ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு மூவி ஓரியன்டான வீடியோஸ் போட்டு. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம வீக்லி அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸை பார்த்தலாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் வித் டிசிலேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் லெகசிக்கான ஒரு சில அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அதோடைய எக்கச்சக்கமான ஷூட்டப் அப்டேட்ஸ்லாம் லைக் இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த இமேஜஸ் போக பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் டிசியூவோடைய ஒரு மிகப்பெரிய இப்போதைக்கு படமாக பார்த்தீங்கன்னா வரப்போகுது. பிகாஸ் இதுக்கப்புறம் டிசியூ வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல ஃபேன்ஸ் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த ஒரு ஃபிலிம் தான் வந்துட்டு டிசியூவே காப்பாற்ற போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபிலிம் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் இது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பென்குயின் சீரிஸோடைய ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர்ஸ் 2 பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் நானுமே பார்த்தேன். ஸோ நல்லா தான் இருக்குங்க. ஸோ நம்ம பேட்மேன் ஓரியன்டான ஒரு கேரக்டராக இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு பென்குயினோட டஃபஸ்ட்டான வில்லனாக பார்த்தீங்கன்னா காமிக்கணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜோக்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்குமே பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் சூப்பர்மேன் லெகசியுமே பார்த்தீங்கன்னா வருது. அண்ட் அது போக பென்குயின் சீரிஸுமே பார்த்தீங்கன்னா வரப்போகுது. டிசியூ இப்போ எக்கச்சக்கமான நியூ சீரீஸ் அண்ட் படங்களை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாமே வந்துட்டு தரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் டிசியூ ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு கம்பேக் பார்த்தீங்கன்னா தந்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாச்சும் நம்ம மார்வலுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு மறுபடியும் டிசியூ வரும் அப்படின்னுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் வந்துட்டு ஹெச்பிஓ மேக்ஸில் மாதிரி ரிலீஸ் ஆகும்போது ஹெச்பிஓ மேக்ஸ் கிடையாது, வெறும் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ மேக்ஸில் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது எப்படி இருக்க போகுது அண்ட் இதில் டோட்டல் எத்தனை சீசன்ஸ் எத்தனை எபிசோட்ஸ் அப்படின்னு எதுவுமே பார்த்தீங்கன்னா தெரியவில்லை. ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா டிசி அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம மார்வல் சைடு வந்தோம் அப்படின்னா நம்ம கோஸ்ட் ரைடர். ஸோ இந்த படம் வந்துட்டு 2007 கடைசியாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதுக்கு செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறதா பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு வந்துட்டு புதுசாக ஒரு ஆக்டரை பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ரயன் அப்படிங்கிற ஆக்டரை பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இது கன்ஃபார்ம்டாக அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, ஜஸ்ட் ஒரு லீக் தான். பழைய ஆக்டரை கூட பார்த்தீங்கன்னா போடலாம், யாருக்கு தெரியும். அண்ட் இந்த ஒரு ஆக்டர் சேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கு. பல பேர் பார்த்திங்கன்னா பழைய ஆக்டரை போடுங்க அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டாலும் பல பேருக்கு பார்த்திங்கன்னா புது ஆக்டர் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. கண்டிப்பாக நம்ம மார்வலுக்குமே பார்த்திங்கன்னா இந்த கோஸ்ட் ரைடர் அப்படிங்கிற இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கேரக்டர். இது வரைக்குமே பார்த்திங்கன்னா அவரை யூஸ் பண்ணல. ஸோ இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்காக அவரை யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு படம் வந்தால் தான் தெரியும். இது எப்போ ரிலீஸ் ஆக போதுமே அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக தெரிலன்னு சொல்லுது. கதையுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரில. இதுக்கு முன்னாடி இருக்க கோஸ்ட் ரைடர் 1 வந்துட்டு பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோடய கதையை பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்கும். மேக்கிங் வைஸ் நல்லா இருந்தாலும் கதை பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்கும். இது போக பார்த்திங்கன்னா மார்வலோட அப்டேட்ஸுமே பார்த்திங்க முடியுது. அப்போ நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு படமுமே பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. என்ன அப்படின்னா இன்சைட் அவுட் 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துடைய பட்ஜெட்டே பார்த்திங்கன்னா வந்துட்டு வெறும் $200 மில்லியன் தான் பார்த்திங்கன்னா எடுக்கப்பட்டது. ரொம்ப கம்மியான பட்ஜெட்டாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த படம் ஓடிட்டுருக்கு. $512 மில்லியன் பார்த்திங்கன்னா வந்துட்டு கலெக்ஷனுமே எடுத்துருக்கு. நான் இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த படத்தையுமே பார்க்கல. கூடிய சீக்கிரமாக இந்த படத்தை பார்த்து ஒரு வீடியோ போடுறதுக்குமே ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சில ரிவ்யூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா படம் சூப்பராக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் யாராவது இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை ரிவ்யூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸில் நீங்கள் எவ்வளோ தருவீங்க அப்படிங்கிறத மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா இந்த படமே நிறையா பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் எடுத்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த இன்சைட் அவுட் 1 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது அந்தளவுக்கு இல்லைனாலும் கூடிய சீக்கிரமாக இதுக்கு முன்னாடி கனிமே ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு இது கண்டிப்பாக பிரேக் பண்ணும் அப்படின்னு பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வில் ஸ்மித் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பேட் பாய்ஸ் அப்படின்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பார். ஸோ அந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துப்பீங்க. அவரோட ஆக்டிங்கை தாண்டி அந்த படமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஓடிச்சு. அதனாலே பார்த்தீங்கன்னா அவர் அடுத்த படம் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைஃபை ஆக்ஷன் மூவி பார்த்தீங்கன்னா நடிக்க போகிறாரு. இதோட டேரக்டருமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு யாருன்னு அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியல. பட் இது சைஃபை ஆக்ஷனாக இருக்குது அப்படிங்கிறனாலே பார்த்தீங்கன்னா படம் நல்லாயிருக்கும். நம்ம வில் ஸ்மித்தோட ஆக்டிங்குமே சூப்பராக இருக்கும்னா நம்ம கண்டிப்பாக நம்ம தான் செய்யணும். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு அனிமே வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதுதான் வந்துட்டு கரன்சி ரோல் அப்கமிங் வரப்போகிற அப்படின்னு அனிமேஸை பற்றி பேசியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸ் முடியுது. ஸோ இதுக்கப்புறமாச்சும் நான் வந்துட்டு வீக்லி அப்டேட்ஸ் போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் தந்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். நாளைக்கு நான் உங்களோட புது வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய்.